ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன் ரன்னிங் ஆடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி காங்கேயம் வந்திருக்கேன். காங்கேயத்தில் வந்து ஊரை விட மகால்லாம் பெருசு பெருசாக இருக்குது. நல்லா செழிப்பாக இருப்பாங்க போல். ஏனுங்கண்ணா ஏங்கண்ணா ஏங்கண்ணா என்ன நம்ம ஊர்லேயாச்சு கோவமாக பேசுவாங்க, கண்டுபிடிச்சிடலாம் எப்படி பேசுகிறாங்கன்னு. எல்லோரும் இங்கே சாஃப்டாக பேசுகிறாங்களா, யார் கோவப்படுறாங்க சிரிக்கிறாங்கன்னே தெரியல. போன தடவை மகாராஜா மஹாலில் நடந்தது, இந்த தடவை என்எஸ்என் மஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நடக்குது. பார்ப்போம். நம்ம உள்ளக்க வந்த உடனே நம்மளோட ஃபாலோவர்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்தாங்க. நாளைக்கு 21 கிலோமீட்டர் 21 கிலோமீட்டர் நான் பண்ணுறேன். 5 கிலோமீட்டர் வந்து அன்பு பண்ணுறான், ஆல் அவுட்டாக பண்ணுறான், sub 20 ட்ரை பண்ணுறான். நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் பிப் கலெக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்டே இங்கே கிடச்சிச்சின்னா ஸ்டே இங்கேயே தங்கலாம், இல்லைன்னா வெளியில் எங்கேயாச்சும் ரூம் எடுத்து தங்குற மாதிரி பிளானு. இவர் நம்மளோட ஹரிஹரன், இவர் 10K பண்ணுறாப்புல. இங்கே ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காரு. 18 வயசு தானே சொன்னீங்க? 12th. ஓகே 12வது படிக்கிறாப்புல. எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? எல்லாம் சூப்பரா இருக்கு. சரி, ஓகே. நல்லா இருக்கு. நம்ம 222077 மூணு பேர் ஆரஞ்சு டி-ஷர்ட் போட்டுட்டாங்களா? 82207 ஹாய் வாங்க. நல்லா இருக்கு. இன்னைக்கு 70 ஓடிங்களா ப்ரோ? இன்னைக்கு 70 ஓடிட்டு அசால்ட்டா நடந்துகிட்டு இருக்காரு. நானா இருந்தா படுத்திருப்பேன். அன்பு இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு தனியா டைம் விட்றன்னு பதிஞ்சிட்டு அதுக்கடுத்து பண்ணணும். இப்ப நான் ஒரு டிஷர்ட் மட்டும் இப்ப நான் வாங்கியிருக்கேன் பிப்பு போட்டதுக்கு. அவரு சார் நிக்கிறாரு, வினோத் நாத்தியாண்டல் சார். எல்லாருமே கிராமத்துக்குள்ள ஓடுறாங்க. திருச்சி மட்டும் மாநகராட்சிக்குள்ள ஓடுறாங்க. திரவிட போலீஸ் எல்லாருமே கண்ட்ரோல் பண்றாங்க. நகராட்சிக்கு பே பண்ணிருக்கீங்களா சார் இந்த மாதிரி ஏதாச்சும்? இல்ல, நம்ம இல்ல க்ளீன் பண்றதுக்குள்ள கார்ப்பரேஷன்ல போறாங்க. சிவகங்கை சிங்கம் சொல்றதெல்லாம் ரைட்டு. மதுரைக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு ஆக்கிரமிப்பு பண்ணி. அடுத்து நான் தேனிக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே நேரம் பிடிச்சி வந்தேன்னா தேனி வந்துருவேன். மதுரையில இருந்து ஒரு பையன் வர மாட்டேன்றா, இவர் தேனில இருந்து வரேன்ட்டு இருக்காரு. பஸ் ஏறி வந்துடுறோம். நீங்க வாங்க தேனி எப்படிங்க, நாங்க பஸ் ஏறி வந்துடுறோம். பஸ் ஏறி எல்லாம் வேணாம், ஓடியே வரணும், அதான் டார்கெட். 76 கிலோமீட்டர் இருக்கு ப்ரோ, பார்த்து வச்சுட்டு நின்றாச்சு வாங்கயா, நின்றாச்சு வாங்க. சிங்கமோட ஸ்ட்ரென்த். சரி ப்ரோ வாங்க தங்குவோம். சரி சார். ஒரே ஸ்கூலா? கசின்ஸ். போடியம் பிடிச்சரு, அதனால தாங்க கூப்பிட்டு வரோம். அப்படிதான் அப்புறம் தான் சொன்னாங்க. நான் தான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபண்ட் வந்து கிட்டத்தட்ட 10% கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கோம். இல்ல மட்டு தான். சிந்தட்டிக் வந்து 4 கோடி ரூபா வரும். 3ல இருந்து 4 வரும். இன்னும் நல்லா எக்ஸ்பென்ஸா போனோம் 9 கோடி ரூபா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃப்ரெண்ட் இன்னும் பார்ட்டி ப்ரிப்பேர் பண்ணணும். இப்ப கிடைச்சாதான் கிடைக்கும். காங்கேயம் வந்தாச்சு. காங்கேயத்துல வந்து பக்கத்துலயே சோமு லாட்ஜ். அப்படி சோமு லாட்ஜ் தானே? இல்ல காயத்ரி லாட்ஜ். ஆமா, ஸ்ரீ காயத்ரி லாட்ஜ் கீழே ஹோட்டல் இருக்கு, சாப்பிடலாம். திருப்பத்தூர் ரோடு காங்கேயம். அவசரமா இவனுக்கு 5K டைம் விடுறனுக்கு புக் பண்ணது. அன்புக்கு வந்து இந்த ஆல்ஃபா ஃப்ளை 3 ஞாபகம் இருக்கா? நான் முத ஈரோடுக்கு முன்னாடி ஒரு ரேஸ் ஓடி இருந்தேன். ஈரோடுல ஒரு ரேஸ் பண்ணியிருந்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் தான் ஓடி இருப்பேன் இதுல. இது 5K டைம் விடுறன்ல sub 20 5 கிலோமீட்டர்ல 20 நிமிஷத்துக்கு கீழே வரணும். இவன் சொன்னா 19 கீழே வந்துருவேன் அப்படின்றான். சரி நல்லா வரட்டும் அப்படின்றதுக்காக இந்த ஷூவை நான் அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த ரேஸுக்கெல்லாம் இதை போட்டு ஓடட்டும் அப்படின்னு. அது போக இதுக்கப்புறம் 19லாம் வந்துட்டேன் அப்படின்னா என்கிட்ட இன்னொரு ஷூவும் இருக்கு, அதை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். இவனுக்கு 8 சைஸ், என்னோட ஷூ சைஸும் இவனோடதும் ஒரே மாதிரி தான். ஸோ அதனால அது கரெக்டா இருக்குது. வாழ்க்கையில நடந்த 2 நல்ல விஷயம். ஒண்ணு சிங்கர் நாயன்மா கடமை சேர்ந்தது, இன்னொன்னு உங்க சைஸ்ல என் கால் இருக்கிறது. அண்ணனுக்கு 10வது ஷூ பழைய சொல்ல எடை கொடுத்தவரு நான் ஹைட் பண்ணிட்டேன். அப்படித்தாண்டா நானும் வாங்கி ஓட ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு ஆளு இப்பெல்லாம் பழைய ஷூலாம் கொடுத்துதான் நான் ஓட ஆரம்பிச்சேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியோ ஓடி நல்ல டைமிங் வந்தானே சரி. எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஸ்டூடெண்ட் லைவா இருக்கிறது. அதனால அவன் பேரு கோபாலு, 6 மாசம் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பேரு கோபாலு, 6 மாசமா வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு தலைவனு எனக்கு செம்ம டென்ஷன் பண்ணிட்டான். காலையில நான் 7 மணிக்கு கிளம்பிடுவோம், 8 மணிக்கு கிளம்பிடுவோம்னு சொல்லியிருந்தேன். பார்த்தா எத்தனை மணிக்கு கிளம்புன?
நான் 12:30 கிளம்புறேன். 12:30 மணிக்கு இவனோட இது என்னது வேலை பார்க்குற இடத்துல இவருக்கு வந்து இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவார்டு சிறந்த ஓஏக்கான அவார்டு, சிறந்த அலுவலக உதவியாளருக்கான அவார்டு. அந்த போட்டோவை நீங்க கேட்டீங்கன்னா அடுத்த வீடியோல நான் போடுறேன். அதுல அபிஷியல் போடக்கூடாது. ஓகே சூப்பர். அப்படி சொல்லி சமாளிச்சுக்கிறது என்னால பார்த்துட்டு சிரிப்பை தாங்க முடியல. அது என்னாலே தாங்க நானே சொல்ல எடுக்காதீங்களா போட்டோ. சரி, காலையில அன்போட ரேஸ் டைமிங் என்னன்றதை நீங்க பாப்பீங்க. நான் வந்து ஈஸி ரன் தான் பண்ண போறேன். ஈஸின்னு இல்லை, 5:30 பேஸ்ல தான் ஓட போறேன். இப்போதான் ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வழக்கம் போல தனுஷ் வரல. நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ஈவெண்ட்ல அவனை கூட்டிட்டு வரேன் நான். இப்போ இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு முக்கியமா மலையாளக்காரங்க, அதாவது கேரளாக்காரங்க வந்து நம்ம எந்த பகவதி அம்மே மலையாளம் அறியோ குறைச்சு அறியோ. இதுல என்ன ஒரு இதுனா, இப்ப எங்க 2 பேத்துக்கு மலையாளம் தெரியாது. அவங்க 3 பேர் வந்திருக்காங்க. அதுல 2 பேருக்கு தமிழ் தெரியாது. ஒருத்தருக்கு தான் தமிழ் மலையாளம் தெரியும். இப்போ நடுவில் உட்காந்து டிரான்ஸ்லேட்டர் பண்ண போறாரு. நாங்க பேசுறது அவங்கட்டி, அவங்க பேசுறது எங்கட்டி பாத்திமா சொல்ல போறாரு. இப்போ போய் மலையாளத்துல போய் பாட்டு பாட போறேன். இன்னைக்கு மஜாதான். இன்னைக்கு மலையாளம் தமிழே இங்க தெரியதாங்க. இதுல மலையாளம் சொல்லி கொடுப்பாங்க, பாடுவோம். இன்னைக்கு அவங்க மலையாளம் இது கேரளா வாய்ஸ் எல்லாம் பாத்திருக்கியா? எங்க போனாலும் ட்ரம் இதெல்லாம் வச்சு பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நல்ல வைப்பான ஆளா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுல எங்க ஒருத்தர் ஜெயிலர் பட வருமா மாதிரி இருக்காரு. பத்தலே பயமா இருக்கு. ஆமாண்டா, விநாயக்கு போனா பாட்ட போடுறா. இன்னும் ரொம்ப கூச்சப்படுறாரு அவரு. இல்ல அவரு ஆக்சுவலா ஓடும்போது மட்டும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கு. நார்மல் டைம்ல அவர் கொஞ்சம் கூச்சப்பட்டார். இவங்க வந்து பாலக்காடுல இருந்து வந்திருக்காங்க காங்கேயத்துல ஈவென்ட் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக. ஆனா நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நீங்க உங்க ஊருக்கு திருச்சூர் சாவக்காடு. திருச்சூர் சாவக்காடுல இருந்து வந்திருக்காங்க. 21 தான் எல்லாரும் படம் போறோம். இன்னைக்கு நாளைக்கு காலையில காங்கேயத்துல போய் எல்லாரும் ரன் பண்ற மாதிரி. இப்ப என்னன்னா, நம்ம வந்து தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு எல்லா ஊருக்கும் நம்ம போயிருக்கோம். இப்ப பாலக்காடுக்கு வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க நம்ம அங்க போய் ரன் பண்றதுக்கு. திருவனந்தபுரத்துல இருந்து, அதாவது ட்ரிவாண்ட்ரம் அந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டுருந்தாங்க. கொச்சின்ல இருந்து நிறைய சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாம் நம்ம வீடியோஸ் பார்த்து ஆர்வமா அண்ணே இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. இவங்க பாலக்காடு கேரளான்னு சொன்னோடனே எனக்குமே ஒரு, ஏன்னா மும்பை வரையும் போயிட்டோம், பக்கத்து ஸ்டேட். ஏன்னா குறிப்பா அடிடாஸ் வந்து தமிழ்நாடு கேரளா ரெண்டையுமே அது ஒரு ஊராவே கன்சிடர் பண்ணாம இன்ன வரையும் ஷூஸ் உள்ளக்கே கொண்டு வரல. இப்ப கேரளால வந்து நம்ம முகம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இன்னமும் அவங்கள்ட்ட போய் மும்பைல வந்து ரீச் ஆயிட்டோம், நம்மளோட ஃபேஸ் அங்க பதிஞ்சிருச்சு அப்படின்னா ஏசிஸ் அடிடாஸ் இதெல்லாம் நம்மள்ட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் என்ன பிளான் பண்ணி, இவங்களும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ நீங்க சொல்லுங்க, இப்ப நான் பாலக்காடுக்கு வந்தா என்ன மாதிரி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்க? நீங்க வாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, ஆக்சுவலி என் பேர் சுகேஷுங்க. பாலக்காடு ஃபோர்ட் ரன்னர்ஸ் கிளப்போட எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர். இப்போ டிசம்பர் 6th எங்களோட பாலக்காடு மாரத்தான் நடக்குது. அப்போ இவரை வந்துட்டு இவர் ஆக்சுவலா கேரளாவில் இவருக்கு நிறைய ஃபேன்ஸ். என்னாலே நம்ப முடியல. ஆக்சுவலி இவரு காங்கேயத்துல பார்த்தோம், ஏதோ அந்த சிச்சுவேஷன் வழியா இவரை நம்ம கூட வந்தோம், ரூம் ஒன்னா எடுத்தோம். அப்போ இவரோட ஒரு எய்ம் வந்துட்டு ஒரு ஊருக்கு, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, ஒரு ஸ்டேட்டுக்கு ப்ரிவிலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு எய்ம் இவர் வச்சிருக்காரு. அதை வந்துட்டு நம்ம சின்னதாக பார்க்காம ஸ்டேட் எல்லாம் பார்க்க வேண்டாங்க, எல்லாரும் ரன்னர்ஸ் ஆக்சுவலாக இவரை நம்ம சப்போர்ட் பண்ணோம். அதுக்கு வந்துட்டு நம்ம கேரளா ஃபுல்லாகவே எங்களுக்கு தெரிஞ்ச ரன்னர்ஸையும் ரன்னர்ஸ் கிளப்பையும் கனெக்ட் பண்ணிட்டு இவர் ஆக்சுவலாக எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி இதுக்கு என்ன சப்போர்ட் நம்மளால பண்ண முடியுமோ அது சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம பிளான் வச்சிருக்கோம். இப்போ நிறைய ரன்னிங் கிளப்ல நீங்க டைப் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ பாலக்காடு ஆமா மேஜரா இப்போ வந்து கேரளாவை வந்து ஓரளவுக்கு ஒரு 15 நாள் அந்த டயத்துக்குள்ள கவர் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த ஊருக்கெல்லாம் மெயினா சொல்லுவீங்க? பாலக்காடு ஆக்சுவலா 14 டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கு எங்களுக்கு. சரி, அப்போ ஒரு நாள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா கூட நம்ம 14 டேஸ் இல்ல கிளப் அந்த இடத்துல ரன்னர்ஸ் இருக்கு. நம்ம காசர்கோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா நெக்ஸ்ட் கண்ணூர் ரன்னர்ஸ் கிளப் இருக்கு, கேலிக்கட் 2 ரன்னர்ஸ் கிளப் இருக்கு, ராயல் ரன்னர்ஸ் கேலிக்கட் ரன்னர்ஸ் கிளப் இருக்கு. அப்புறம் வயநாடு பெரிய கிளப்ஸ் இல்ல, ஆனா ரன்னர்ஸ் நிறைய இருக்கு. மலப்புரம் ரன்னர்ஸ் கிளப். ஓகே, திருச்சூர் பாலக்காடுல வந்து ஃபோர்ட் ரன்னர்ஸ் கம்யூனிட்டி, ஆல்மோஸ்ட் நாங்க 1000 பீப்புள்ஸ் அந்த கம்யூனிட்டிலே இருக்கும். திருச்சூர்ல ஈட்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்ம ஜோபி மைக்கேல் சாரோட ட்ரைனிங், அது இல்லாம நிறைய சின்ன சின்ன கிளப்ஸ் நிறைய இருக்கும். நிறைய இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு குறிப்பிட்டு ஒரு 4-5 தான் கவர் பண்ண முடியும். ஓகே, அந்த மாதிரி இதை மட்டும் நான் வர்றப்ப பிளான் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மட்டும் நீங்க கைட் பண்ணுங்க. அவன் கொடுத்தா கொடுக்குறேன், கொடுக்காட்டி போறான் அப்படின்னு என்னால விட முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாரையும் நான் கவர் பண்ணி அவன்கிட்ட போனாதான் அது ரீச் ஆகும். கேரளால இருந்து இந்த சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னா எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது.
பார்ப்போம். நான் அடுத்த மாசம் வர்றதுக்கு பாக்குறேன். அடுத்து உங்களுக்கு நீங்க என்ன டார்கெட் வச்சிருக்கீங்க வேற ஈவெண்ட்ல போய் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு? இல்லை இப்போ அடுத்த நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் ஒரு 100 மைலர் பண்ணலான்ட்டு பாம்பு ஓ. ஹென்னூர் பாம்பு அல்ட்ரா பண்ணலான்ட்டு ஒரு பிளான். ஓ. இப்போ இது வரைக்கும் 100 வரைக்கும் ரன் பண்ணியிருக்கேன். 160 பண்ணலாம். 100 பண்ணிருக்கீங்க. இவர் பாருங்களேன், இவர் 100 பண்ணிருக்காரு, அல்ட்ரா மேரத்தான் பண்ணிருக்காரு. இவர் மசில் மாச பாருங்க. இதெல்லாம் நான் நிறைய விஷயம் வீடியோல சொல்லியிருக்கேன். நான் ரன்னர்ஸ் வந்து மசில் மாசோட ஓடுறது வந்து இன்னும் சேஃப். ஃபியூச்சர்ல வந்து எலும்புகளுக்கு ஜாயின்ஸுக்கு அதெல்லாம் பாருங்க. நம்மள மாதிரி பாடி ஃப்ரேம் மெயின்டைன் பண்ணி ஓடுறாப்புல. நியூட்ரிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூட்ரிஷன் ரொம்ப அதை தான் நான் சொல்லுவேன். நான் ஓடணும்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உடம்பு விட்டுறாதீங்க, அது கொஞ்சம் அழகையும் கொஞ்சம் பாருங்க அப்படின்றது. கேரளானாலே கேரளா பசங்கன்னா நம்ம வந்து நான் கொடைக்கானல் போகும்போது நிறைய பேரை பார்ப்பேன். நான் நிறைய பாட்டு போடுவாங்க அந்த இடத்துல இருந்து. ஸோ யாருக்கு பாட்டு பாட வரும், ஒரு பாட்டு பாடுறோம். ஆக்சுவலா பாட்டு நம்மளால எவ்வளவு நேரம் வேணா பேசலாம். ஆனா கொஞ்சம் இது பாத்தீங்களா, நான் பார்த்தவங்க எல்லாரும் நல்ல வைப்பா பாடுவாங்க. பாடுவாங்க. நம்ம ஒரு 10 பேர் கூட்டினாலே அதுல 2 பேர் 3 பேர் பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடுவீங்களா? இவர் நிறைய ஈவெண்ட்ல நான் பாத்திருக்கேன். அவருக்கு என்ன தெரியல, எனக்கு அவரு தெரியும். அவரை நான் நிறைய ஈவெண்ட்ல பாத்திருக்கேன். நான் போடியம் நிறைய இடத்துல அடிச்சிருக்கேன். இன்னைக்கு காலையில கூட அவரு பிரைஸ் வின் பண்ணி தான் வந்திருக்காரு. நாளைக்கும் கண்டிப்பா அவருக்கு கிடைக்கும். நார்த்ல எல்லாம் போயிட்டு ஓகே இது 10K 50+ 50 வயசுக்கு மேல இருக்கிற கேட்டகரியில 10 கிலோமீட்டர்ல அடிச்சிருக்காங்க. எவ்வளவு டைமிங் என்ன சார் பண்ணீங்க? டைமிங் 9.2 കിലോമീറ്റർ 34 9.2 kilometers 34 minutes. அதான் அன்பு, நானும் தானே சேர்ந்து குதிக்கணும். பாருங்க 50+ல 34 நிமிஷத்துல 10 கிலோமீட்டர் பண்றாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு டைமிங், என்ன ஒரு டெடிகேஷன் இருக்கும். சரி பாருங்க, நம்ம இதை வாங்குறதுக்கு இன்னும் ஒரு 3 வருஷம் போராடணும்னு நினைக்கிறேன். கையில புடிச்சு பாத்துக்கலாம். இவரு அதை விட பெரிய ஒரு எய்ம்ல போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் ஓடுறது இல்லாம இவர் வந்து நிறைய பேர் ஓட வைக்கணும், நிறைய நம்ம ஸ்டேட்டை இம்ப்ரூவ் பண்ணணும், டெவலப் பண்ணணும், டிஸ்ட்ரிக்டை டெவலப் பண்ணணும், நம்ம ஊர் மக்களை டெவலப் பண்ணணும். அது வந்துட்டு எங்களோட பர்சனல் அச்சீவ்மெண்ட் இல்லைங்க. நீங்க வந்துட்டு ஒரு ஊருக்காக பண்றீங்க, அதுக்கு நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி ஆகணும். இவர் ரொம்ப சிம்பிளிஃபையா சொல்றாரு. அவர் 42ல என்ன டைமிங் வச்சிருக்கீங்க சார்? 42 2:50 2:50 2:50 அல்ட்ரா பண்ணிட்டு இருக்கீங்களா? അൾട്രാ അൾട്രാ 161 കിലോമീറ്റർ 24 hours പിന്നെ 75 കിലോമീറ്റർ 7.5 മണിക്കൂർ. അത് ആറ്റിറ്റ്യൂഡ് 15,000 ആറ്റിറ്റ്യൂഡ്, എലവേഷൻ 3,000 മീറ്റർ എലവേഷൻ. நித்தி வாலி எங்க கரெக்டா? ചൈന ബോർഡ് அங்க ஸ்டே எப்படி 1 வீக் முன்னாடி அக்காமடேஷன்? പട്ടാളത്തിന്റെ സ്റ്റേ. நியூட்ரிஷன் என்ன மாதிரி முக்கியமா நீங்க எல்லாம் அல்ட்ரா பண்ணும்போது என்னென்ன எடுக்கிறீங்க? ജെൽസ് ഒരു 7-8 ஜெல்ஸ். என்ன ஜெல்ஸ் முக்கியமா எடுக்கிறீங்க? யூனிவர்ட் எடுக்கிறீங்க. நீங்க ஜெல்ஸ் யூஸ் பண்றது இல்லைங்க. ஆக்சுவலா இப்போ ரன் முக்கியமா அல்ட்ரா பண்ணும்போதெல்லாம் ஜெல்ஸ் இல்லாம எப்படி கார்போஹைட்ரேட் இல்லாம எப்படி கார்போ நம்ம குடுக்குற கார்போஹைட்ரேட் அந்த யூஸ் பண்ணிக்கிறது போதுமானது. ஸ்லீப்லாம் உங்களுக்கு தூக்கம்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்றாங்க. റണ്ണിങ്ങില് തൂക്കം വരാം. ரன்னிங்ல இல்ல, டெய்லி லைஃப்ல 8 o'clock ஸ்லீப். ஃபேமிலி எல்லாம் இருக்கும், உங்க மேரிட் தான், எல்லாரும் மேரிட் தான். நான் 8 o'clock தூங்காதுங்க. ജോലിയെ அதனால ஓகே 8 மணிக்கு மேல தூங்க பீஸ்ஃபுல்லா வாழ்றாங்க. 4 o'clock எந்திரிச்சு ஓகே ஃபார்மர் சரி ரைட். சரி கடைசியா நம்ம வந்து கேட்குற கேள்வி எல்லாம் கேட்டாச்சு. கடைசியா பாட்டு பாடுறதுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க. ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு நீங்க, ஏன்னா மலையாளிஸ் மோஸ்ட்லி பாட்டு நல்லா பாடுவாங்க, வைப்பா வச்சுக்கிடுவாங்க. நீங்க ஒரு பாட்டு பாடினீங்கன்னா நான் நைட்டு பாட்டு பாடுவேன். அதை பாத்துருக்காரா என்னன்னு தெரியல. சரி ஓகே, ரொம்ப இது பண்றாங்க. நாளைக்கு ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு எனர்ஜி இருப்பாங்க, அங்க பிடிச்சி பாட்டு பாட வச்சு ஆட வச்சிடுறேன் நான். சரிங்களா?
நாளைக்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உயிரே வரும் எல்லாத்துக்கும் பார்ப்போம். சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சரி, ஓகே. காலையில மணி 4:45 ஆகுது. 8-10 நிமிஷம் போயிடலாம். என்னோட அவுட்ஃபிட் தான் கேல்ராவ் அப்படின்ற பிராண்ட்ல இது வந்து மும்பையில் வாங்கினது. ஏற்கனவே இந்த காஸ்டியூம் பார்த்துருக்கீங்க. ஷூ வந்து யூஎஸ்எல் அடிடாஸ் கொடுத்தது, பழைய மாடல் அது. அப்புறம் ஓட போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ட்ரிக்ஸ் எடுக்கிறது. மிச்சம் இருக்க தண்ணியில் கலக்கிடுறான். நான் பிடிக்கிறேன். அவன் கொடுத்தது இருக்கா? நீ எனக்கு கொடுத்தது 2 பாக்கெட் நீ தான் வச்சிருந்த. ரொம்ப திக்கா இருக்குடா. 6 பேக் லைட்டா வருது. நானே படிக்க வந்த அடி வாங்க கிளைமேக்ஸ் வந்து அப்புறம் தான் ஹீரோ ஆயிருப்பாப்ல அவ்வளவு. சரி, இன்னைக்கு எப்படியாவது காலையில வந்துடும். காலங்காத்தால குட்டி படத்துல வர மாதிரி டஸ்ட்பின்ல குப்பையை போட்டு பார்த்தேன். கரெக்டா அவ்வளவு இதெல்லாம் எடுத்துட்டு அடிச்சு நான் போயிருமா. என்ன கிளம்புறீங்க? வெளியில போறீங்க? இல்ல, நாங்க வாலண்டியர். உங்களுக்கு கேட்டு டிக்கெட் நீங்க பிஸியா இருங்க. அப்புறம் நீங்க பிஸியா இருங்க. கீழே இறங்குற மாதிரி வாங்க. சூப்பர், நல்லா இருக்கீங்களா? கலக்கலாம். ஹலோ, பஸ்ஸில் சாதிட்டே உட்காந்து வர்றது கழுத்து பிடிச்சிக்கிது, திரும்ப முடியல. ஹலோ, நாலஞ்சு வாரத்தில் மீட் உங்களை பார்த்துட்டு பேச முடியல. சென்னையில் இருக்கிற சென்னையில் ஃபோட்டோ ஸ்டூடியோ. சரி. சிங்கம் போல வாங்க. ரீச் ஆக போறோம். தெரியுதா? நிம்மதியா ஒண்ணு கிடைக்க விட மாட்டேங்கிறாங்க. வருது ஒண்ணு கிடைச்சது லைவ்ல வருது. வணக்கம். ட்ரெயினிங் இல்ல. வரல.
போன டைம் அப்படியே உள்ள வந்துச்சு. டெய்லி ஓட்டுறதெல்லாம் நீங்களே ரிசல்ட்ஸ் எடுப்பீங்க. ஆமாம் அப்புறம் கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டப்பட்டு அதான் ட்ரைனிங். வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். கருப்பு கருப்பு கேங்கா இருக்கீங்க. ப்ரோ ஓடுங்க. போன தடவை இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்தாங்க. என் டிபியில் இருக்கிற பிக்சரு இங்கே எடுத்தது தான். நல்லா இருந்தது. வெறும் ஆள் இல்லை. சார் வாங்க. வாங்க. ரொம்ப அருமையான ஒரு ரன்னாக இருக்க போகுது. ஆமாம், இங்கே தான் எனக்கு திருப்பு முனைய. அவர் வரலைங்க. ஒரு பையன் வந்து அவர் வந்து ரிட்டர்ன் வரும்போது ஈஸியாக இருக்கும். 82 ஆமாம். ஃபஸ்ட் எலிவேஷன் 0. ஆமாம், கட்ட மாட்டேன். வாங்க ப்ரோ. சூப்பர் சூப்பர். வாங்க வாங்க. ஓடுங்க ஓடுங்க. இதுதான் ப்ரோ, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாங்க ஏறிடலாம். வரேன். ஈஸி. வந்துட்டேன் பின்னாடியே வரேன். ப்ரோ வந்துடுறேன். அவங்க ஈரோடு வரல, எங்க பக்கத்து ஊர். அப்படிங்களா? வாங்க வாங்க வாங்க. நான் வந்துடுறேன். வாங்க வாங்க வந்துடலாம். ஆவரேஜ் எவ்வளோ இருக்கா? அவ்வளோதான், பாதி முடிச்சாச்சு. இன்னும் பேலன்ஸ் 1 hour. வாங்க வாங்க வாங்க. ப்ரோ எண்டில் பார்க்கலாம். எங்கே போல ஸ்ட்ரென்த்து. ஓடுங்க ஓடுங்க. முடிச்சுக்கிறேன், உங்கள் எண்டில் எடுக்கலாம். வாங்க. வாங்க வாங்க. ஹாய் ஹாய் ஹாய்.
ஹாய் ப்ரோ ஹாய் 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 சிங்கம் போல ஸ்ட்ரென்த் ஓடுங்க ஹாய் ப்ரோ ஹாய் சூப்பர் ப்ரோ சூப்பர் 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 வா சிங்கம் போல ஸ்ட்ரென்த் ஓடுங்க ஒரு 400 மீட்டர் நான் முடிச்சிடலாம் வாங்க அண்ணே வாங்க 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 ப்ரோ ஓடுங்க அவ்வளோதான் முடிக்க போகிறோம் வாங்க புஷ் பண்ணுங்க வாங்க சார் ஓடுங்க ஓடுங்க சார் சூப்பர் வாங்க வாங்க சூப்பர் வாங்க 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 ஹாய் ப்ரோ வந்துட்டேன் வந்துட்டேன் வாங்க ப்ரோ ஹாய் மேடம் வாங்க 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 அப்படிலாம் இல்லைங்க இன்னும் ஒரு ரன்னரா ப்ரோ ஹாய் ப்ரோ வாங்க எண்டில் பார்ப்போம் ஹாய் 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 நைட்டு ட்ராவல் பண்ணி வந்தது கழுத்து பிடிச்சிக்கிச்சு வாட்ச் இப்படி தான் பார்க்குறேன் லாஸ்ட்டு ஒரு 5 கிலோமீட்டர் கொஞ்சம் புஷ் பண்ணி பார்ப்போம் திருப்பூரா நீங்கள் சொன்னீங்க டெக்ஸ்டைல் ஈரோடு 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 சரி ஈரோடு மரத்தன் வரீங்களா இல்லை நான் சிவகங்கையில் இருக்கேன் 40 கிலோமீட்டர் ஆகும் மதுரைக்கு போகிறதுக்கு சப்போர்ட் இல்லை ரன்னர்ஸ் வரமாட்டேன்றாங்க நம்ம இல்லாண்டாலும் ஓடணும் நம்ம போனால் தான் எல்லோரும் ஜாயின் ஆகிறாங்க எல்லாருன்னா யாரும் வரமாட்டேன்றாங்க பேருக்கு வந்துடுவாங்க நிறையா பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துடுவாங்க அது அந்த நாளைக்கு மட்டும்தான் எல்லா நாளும் ப்ராக்டிஸ் பண்ணால் தானே க்ரௌடு வரும் ஒரே ஒரு வெயில் அடிக்குது கரெக்டாகவும் பேசிட்டேன் ஆமாம் இல்லை ரன்னிங் பார்த்து கொஞ்சம் சிங்கம் வாங்க சார் என்னோட கேமராவில் சார்ஜ் இல்லாததுனால மித்த வீடியோஸ்லாம் என்னால் எடுக்க முடியல. நான் முடித்த டைம் வந்து 1 மணி நேரம் 55 நிமிஷத்தில் முடித்தேன். அன்பு வந்து 19 நிமிஷம் 53 செகண்டில் முடித்தான். சப் 20 வந்துட்டான். ஆனால் எனக்கு அது திருப்தி இல்லை. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் அன்பை பற்றி. நான் இப்போல்லாம் போகிற ரேஸ் எதையுமே ஆல் அவுட்டாக நான் பண்ணுறதில்ல மேக்ஸிமம். ஏன்னா மக்கள்கிட்ட நிறைய பேசணும், நிறைய பேர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதுக்குண்டான எனர்ஜி தேவை அப்படின்றதுனால சாப்பிடாமல் 2 மணி நேரம், தண்ணி குடிக்காமல் 2 மணி நேரம் நிற்பேன் நான். ஸோ ரேஸ் முடிச்சதுக்கப்புறமும் அதுக்காக அந்த எனர்ஜியை சேவ் பண்ணி நான் ரேஸாக
பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன் ஃப்யூச்சரில். எனக்கு ட்ராவலில் பெரிய கஷ்டமாக இருக்கிறது என்னென்னா, அந்த பஸ் ட்ராவல் பண்ணுறது, இல்லைனா காரில் பின்னாடி உட்காந்து ட்ராவல் பண்ணுறது. ரொம்ப நேரம் பண்ணேன் அப்படின்னா வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும். நேற்று வரும்போது பார்த்தீங்கன்னா 2 தடவை வாமிட்டும் பண்ணிட்டேன். அதே சமயத்தில் பின்னாடி உட்காந்து வந்ததில் தூக்கி போட்டதில் ஒரு பக்கத்து கழுத்து வேறு பிடிச்சிக்கிச்சு, ஓடவே முடியல. திருப்பி இப்போ ரிட்டர்ன் போகிறதுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கும் போது தான் ஒரு பையன் கால் பண்ணாப்புல, இந்த மாதிரி நாங்கள் சிவகங்கை தான் போகிறோம், நீங்கள் வாங்க நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு. இறக்கி விடும்போது தான் சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே சிவகங்கை கிடையாது, சேலம் தான், உங்களுக்காக தான் வந்தோம் அப்படின்னு. இந்த ஃபாலோவர் சப்ஸ்கிரைபுன்றதில் நான் ஒரு பிஸ்னஸ் டு பிஸ்னஸாக பார்ப்பேன், ரொம்ப அட்டாச் ஆகிக்கிற மாட்டேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் என்னை அவ்வளோ நிகழ்வாக்கிருச்சு. எல்லார்ட்டையும் நம்ம பொறுப்பாக இருக்கணும் அப்படின்ற பொறுப்பு அதிகப்படுத்திருச்சு. ரொம்ப நன்றி தினேஷ் பிரதர். நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ஏதோ கடவுள் கருணைன்ற மாதிரி ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், யாராச்சும் இறக்குனா நல்லா இருக்குமே அப்படின்னு. நீங்கள் கரெக்டாக வந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அன்பை பற்றி ஃபுல்லாக போகிறேன். பை.